இப்ப வர ஆண்ட்ராய்டு ஃபோன்ல அதுவும் சொல்லப்போனா ஐக்யூ ஃபோன்ல ஆண்ட்ராய்டு 16 அண்ட் அபோவ் குடுக்குறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, பென்ட்ரைவ் போட்டோம் அப்டின்னா, பென்ட்ரைவ் கனெக்ட் ஆன மாரியே காமிக்காது. பென்ட்ரைவ் கனெக்ட் ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பார்ல மேல தள்ளனமாவே இந்த இடத்துல இருக்கும். பென்ட்ரைவோட ஆப்ஷன் ஓடிஜி அப்டின்னு சொல்லிட்டு. அது காட்டாது. இத எப்படி நம்ம எனேபிள் பண்றது அப்டின்றத பார்க்கலாம். பென்ட்ரைவ உங்களோட ஃபோன்ல போட்டதுக்கு அப்புறமா செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஓடிஜி அப்டின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஓடிஜி அப்டின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த மாரி 2 ஆப்ஷன் வரும். இதுல மேல இருக்குது இல்லையா? இந்த ஆப்ஷன்குள்ள போயிட்டு, இதுல கடைசியா இருக்கும். இந்த ஓடிஜிலயே கடைசியா கீழ தள்ளிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இத நீங்க எனேபிள் பண்ணுனீங்க அப்படின்னா, நீங்க பென்டிரைவ் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல, உங்களோட பென்டிரைவ் வந்துட்டு உங்களோட ஃபோன்ல கனெக்ட் ஆயிருக்கும். உங்க பென்டிரைவ் வந்து உங்களோட ஃபோனோட கனெக்ட் ஆயிருச்சா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு, இந்த மாரி நோட்டிஃபிகேஷன் பார மேலருந்து கீழ இழுத்து பார்த்தீங்கன்னா, இதுல பார்த்தீங்கன்னா அன்மவுண்ட் சேஃப்லி அந்த மாதிரியும், இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஜி ஹாஸ் கனெக்டட் அப்படின்ற இந்த ஆப்ஷனும் வந்திருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இந்த ஆப்ஷன நீங்க வந்துட்டு ஒரு டைம் உங்களோட ஃபோன்ல பென்ட்ரைவ் போடும்போது நீங்க வந்து ஆன் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனோட செட்டிங்ஸ்ல டிஃபால்ட்டாவே வந்துட்டு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாதப்ப 5 நிமிஷத்திலேயே அது வந்து ஓடிஜி ஆப்ஷன் வந்துட்டு ஆஃப் ஆகுற மாரி தான் செட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நீங்க அடுத்த டைம் பென்ட்ரைவ் போடும்போதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு 5 நிமிஷம் மேல பென்ட்ரைவ நீங்க யூஸ் பண்ணாம இருக்கிறப்ப, பென்ட்ரைவ் வந்து ஆட்டோமேட்டிக்கா எஜெக்ட் ஆயிரும். மறுபடியும் நீங்க இந்த ஆப்ஷன ஆன் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்.